ராகவன் வீட்டோட பெரிய வரவேற்பறை காலையிலேயே ரொம்ப அமைதியா இருக்கு. சமையல் கட்டு வேலை, வீடு பெருக்கிற வேலைன்னு எல்லாத்தையும் அவசர அவசரமா முடிச்சிட்டு மலரும் ரேவதியும் சோபால டயர்டா வந்து உட்கார்றாங்க. ரேவதியோட மூஞ்சில எப்பவும் இருக்கிற அந்த பயமும் கவலையும் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. பிறந்த வீட்டுக்கு வந்தா நிம்மதி கிடைக்கும்னு நினைச்சு வந்தவளுக்கு இங்கேயும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை. அப்போ கிச்சன்ல இருந்து கையில சொம்புல தண்ணியோட வர்றா அழகுமதி. ரெண்டு பேரு மூஞ்சியையும் பார்த்ததுமே அவளுக்கு ஏதோ பெரிய கஷ்டம்னு புரிஞ்சிடுது. அழகுமதி மெதுவா நடந்து வந்து ரேவதி பக்கத்துல சோபால உட்கார்றா. மலரக்கா, ரேவதி அக்கா, ஏன் ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் இப்படி சோகமாவே உட்கார்ந்திருக்கீங்க? இந்த வீட்டுல காலையில எழுந்து 4 பேருக்கு சமைச்சு போட்டு அவங்க சொல்ற ஏச்சு பேச்சையும் வாங்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையா? நாம ஏன் எப்பவுமே அடுத்தவங்களை எதிர்பார்த்தே வாழணும்? நம்ம கால்ல நாம நிக்க கூடாதா? அப்படின்னு அழகுமதி கேக்குறா. ரேவதி ஒரு பெரிய பெருமூச்சை விட்டுட்டு, என்ன பண்றது அழகுமதி, தங்கராஜ் தினமும் பண்ற கொடுமையையும் சந்தேக பேச்சையும் தாங்க முடியாமத்தான் என் 2 பசங்களை கூட்டிட்டு என் பிறந்த வீட்டுக்கு ஓடி வந்தேன். ஆனா இங்கேயும் எனக்கு நிம்மதி இல்லையே. அப்பா எப்ப பார்த்தாலும் என்னை மறுபடியும் தங்கராஜ் வீட்டுக்கே பொண்ணு விரட்டுறதுலயே குறியா இருக்காரு. நான் அங்க பட்ட கஷ்டம் இந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே புரியல அழகுமதி அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுறா. அழகுமதி ரேவதியோட கைய பறிவோட பிடிச்சுக்கிட்டு, ரேவதி அக்கா, நீங்க சமைச்சா இந்த ஊரே பாராட்டும். உங்க கைப்பக்குவத்துக்கு நீங்க நினைச்சா சொந்தமா ஒரு பெரிய ரெஸ்டாரண்டே நடத்தலாம். மலரக்காவுக்கு டிசைனிங்ல எவ்ளோ நல்ல டேஸ்ட் இருக்கு. நீங்க 2 பேரும் நினைச்சா சொந்த கால்ல நிக்க முடியும். எதுக்காக அந்த தங்கராஜ் கிட்ட போய் தினமும் காசுக்காக கையேந்தி நிக்கணும்? உங்க 2 பசங்களோட எதிர்காலத்துக்கும் படிப்புக்கும் நீங்க சொந்தமா சம்பாதிச்சு வாழறதுதான் ஒரே வழி. யாரையும் எதிர்பார்க்காதீங்க அக்கா அப்படின்னு ரொம்ப அழுத்தமா பேசுறா. மலரும் ரேவதியும் ஒருத்தரையொருத்தர் ஆச்சரியமா பாத்துக்கிறாங்க. ரேவதி கண்ணுல இத்தனை நாளா இல்லாத ஒரு புது நம்பிக்கை லேசா பிறக்குது. அழகுமதி சொல்றதுல எவ்ளோ பெரிய உண்மை இருக்குன்னு பாத்தீங்களா மலரண்ணி அப்படின்னு ரேவதி கேக்குறா. பசங்க பெருசாகுறாங்க. அவங்களுக்கு நாளைக்கு ஒரு செலவுனா அந்த தங்கராஜ் காசு தருவாருன்னு நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அவரு என்னை என்னைக்காவது ஒரு மனுஷியா மதிக்கிறாரா? மாசத்துக்கு 4 அடியும் தினமும் 4 வார்த்தை வைதும் தான் அவரு எனக்கு தர்ற மரியாதை. நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சா என் பசங்களை யாருடைய தயவும் இல்லாம நல்லா படிக்க வைக்க முடியும். எனக்கு இனிமே யாரோட தயவும் தேவையில்லை. நான் வேலைக்கு போக தயார். அழகுமதி சொல்ற மாதிரி நான் சொந்த கால்ல நிற்க போறேன் அப்படின்னு தன் மன உறுதிய சொல்றா ரேவதி. இவங்க ஹால்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தத பக்கத்துல மறைவா நின்னு கேட்டுக்கிட்டு இருந்த ராகவனுக்கு ரத்தம் கொதிக்குது. அவரோட மீச கோபத்துல துடிக்குது. மூஞ்சி அப்படியே ரத்த சிவப்பா மாறுது. கைய இறுக்கமா மூடிக்கிட்டு ஆவேசமா வெளியே வர்றாரு. என்னடி பேசுறீங்க இங்கே? குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குறதுதான் உனக்கு வேலையா அழகுமதி? என் வீட்டு பொண்ணுங்களையே எனக்கு எதிரா திருப்புறாயா அப்படின்னு இடி மாதிரி கத்துறாரு ராகவன். அவரோட உரத்த குரலை கேட்டு வீடே அதிருது. அழகுமதியும் மலரும் திடுக்கிட்டு பயத்துல எழுந்து நிக்கிறாங்க. ராகவன் அவங்கள மதிக்காம நேரா பொண்டாட்டி ராஜலட்சுமி இருக்கிற ரூம நோக்கி வேகமா நடந்து போய் கதவை அடிச்சு திறக்கிறாரு. ராஜலட்சுமி, எங்கேடி போனாய்? வீட்ல என்ன கூத்து நடக்குதுன்னு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குறதும் ரெஸ்ட் எடுக்கிறதும் மட்டும்தான் உன் வேலையா? அங்க வந்து பாரு, உன் சின்ன மருமகள் அழகுமதி என்னெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு அப்படின்னு கத்துறாரு. ராஜலட்சுமி பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து, என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு இப்படி கத்துறீங்க? வீட்டுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னு கைகூப்பி கேக்குறா. என்ன ஆச்சா? உன் பொண்ணு ரேவதி தங்கராஜ் மாப்பிள்ளையை பிரிஞ்சு இங்க வந்ததே பெரிய தப்பு. அதை சரி பண்ண வழியை பார்க்காம இந்த அழகுமதி அவளுக்கு வேலை வாங்கி தர்றாளாம். ரெஸ்டாரண்ட் வச்சு தர்றாளாம். ரேவதியும் மலரும் வேலைக்கு போய் பெரிய ஆளாகணுமாம். குடும்ப கௌரவத்தை சீரழிக்க பார்க்கிறா உன்னுடைய சின்ன மருமகள் அப்படின்னு ஆத்திரப்படுறாரு. ராஜலட்சுமி அமைதியா நிக்க ராகவன் மேலும் சத்தம் போடுறாரு. கேளுடி முதல்ல, உன் பொண்ணு ரேவதிக்கு என்ன குறைச்சல வச்சுட்டாரு தங்கராஜ் மாப்பிள்ள? அவ்வளவு வசதியான வாழ்க்கை, வேலைக்காரங்க, கார் பங்களான வாழறவளை வேலைக்கு போன்னு தூண்டி விடுறா இந்த அழகுமதி. ரேவதி வேலைக்கு போனா தங்கராஜ் மாப்பிள்ளை சும்மா இருப்பாரா? அப்புறம் அந்த மனுஷன் நம்ம வீட்டு வாசப்படியில வந்து நின்னுகிட்டு நம்மள எப்படிலாம் கேவலப்படுத்துவாரு? அழகுமதி தான் ஏற்கனவே வேலைக்கு போகாம வீட்ல உட்கார்ந்து நம்ம பேச்சை கேட்காம ஆடிக்கிட்டு இருக்கா. இப்போ அவ பேச்சை கேட்டு ரேவதியும் வீம்புக்கு நின்னானா அவ வாழ்க்கையே பாழாயிடும். ராகவன் ராஜலட்சுமி மூஞ்சிக்கு நேரா விரலை நீட்டி, வீட்டுக்கு வந்த மருமகள்களை அடக்கி வைக்க தெரியாத நீ எல்லாம் ஒரு மாமியாரா? ஒழுங்கா போய் அழகுமதி வாயை மூடு. உடனே ரேவதியை தங்கராஜ் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற வழியை பார். இனிமே இந்த வீட்ல யாராவது வேலை சுதந்திரம் அப்படின்னு பேசினா அப்புறம் என்னோட கெட்ட கோபத்தை பார்ப்பீங்க அப்படின்னு பயங்கரமா மிரட்டிட்டு கோபமா வெளியே போறாரு ராகவன். ராகவன் திட்டிட்டு போனதும் ராஜலட்சுமிக்கு தன் புருஷன் முன்னாடி அவமானமா போயிடுச்சு. அந்த கோபத்தை மருமகள்கள் மேல திருப்ப முடிவு பண்றா. வேக வேகமா ஹாலுக்கு வந்து மலரையும் அழகுமதியையும் கொன்னு போடுற மாதிரி முறைத்து பாக்குறா. மலர், உனக்கு கிச்சன்ல வேற வேலையே இல்லையா?
என்னடி வேலையெல்லாம் போட்டுட்டு இங்க உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்ல மாமியார் ஒருத்தி இருக்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்படின்னு கத்துறா ராஜலட்சுமி. மலர் தலையை குனிஞ்சுகிட்டே, அத்தை, நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு அத்தை அப்படின்னு மெதுவா நடுங்குற குரல்ல இழுக்கிறா. வாயை மூடு மலர், சாக்கு போக்கு சொல்லாதே. எனக்கு காஃபி வேணும்னு கேட்டு எவ்ளோ நேரமாச்சு? கொண்டு வந்தியா நீ? அப்படின்னு ராஜலட்சுமி அதட்டுறா. இப்பதானே அத்தை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி காஃபி கொடுத்தேன் அப்படின்னு மலர் தயங்கிக்கிட்டே சொல்ல ராஜலட்சுமி இன்னும் கோபமாகி, மறுபடியும் கேட்டா தரமாட்டியா? காஃபி வேண்டாம், போய் எனக்கு இப்போ நல்ல ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. வீட்ல ஒரு வேலையும் செய்யாம உட்கார்ந்து பேசுறதுக்கு மட்டும் குறைச்சலே இல்லை அப்படின்னு அதிகாரமா சொல்றா. அப்போ வரை அமைதியா இருந்த ரேவதி குறுக்கே வந்து, அம்மா நிறுத்துமா முதல்ல. ஏன் எப்ப பார்த்தாலும் அழகுமதியை மட்டுமே குத்தம் சொல்றீங்க? அவ என்ன தப்பா பேசுனா? என் நல்லதுக்காகத்தானே பேசுனா? நான் வேலைக்கு போய் 4 பைசா சம்பாதிச்சா என் பசங்களை நான் நல்லா பாத்துப்பேன்ல. தங்கராஜ் வீட்ல நான் எவ்ளோ சித்திரவதையே அனுபவிச்சேன்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுதா அம்மா? அப்படின்னு கோபமா கேக்குறா. ராஜலட்சுமி மூஞ்சிய சுழிச்சுக்கிட்டு, ரேவதி, நீ சின்ன பொண்ணு, உனக்கு குடும்ப வாழ்க்கை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்றா. எனக்கு தெரியாதா அம்மா? தங்கராஜ் தினமும் குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறப்போ இந்த குடும்ப வாழ்க்கை எங்கே போச்சு? அவரு எனக்கு கொடுக்காத மரியாதையையும் சந்தோஷத்தையும் நான் சொந்தமா வேலைக்கு போய் தேடிக்க நினைக்கிறேன். அழகுமதி எனக்கு சுயமரியாதையை கத்துக் கொடுக்கிறா, எனக்கு ஆதரவா நிக்கிறா. ஆனா நீங்களும் அப்பாவும் எப்ப பார்த்தாலும் அந்த தங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அழகுமதியை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க தான் அவளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ரேவதி ஆவேசமா பேசுறா. ராஜலட்சுமி அதிர்ச்சியாகி, ரேவதி, பெத்த தாயை எதிர்த்தா பேசுற? எல்லாம் இந்த அழகுமதி உனக்கு கொடுத்த தைரியம்தான். ஒழுங்கா உன் புருஷன் வீட்டுக்கு திரும்ப போற வழியை பார். இங்க வந்து குடும்பத்தை கெடுக்காதே அப்படின்னு கத்திட்டு தன் ரூமுக்கு போறா. அன்னைக்கு சாயங்காலம் வேலை முடிஞ்சு வர்ற சுரேஷ் மூஞ்சில ஒரு புது சந்தோஷம் தெரியுது. கையில ஒரு கவர் வச்சுக்கிட்டு நேரா தன் ரூமுக்கு வேகமா போறான். ரூம்ல துணி மடிச்சு வச்சிட்டு இருக்கிற அழகுமதிய மென்மையான குரல்ல அழகுமதி அப்படின்னு கூப்பிடுறான். அவ திடுக்கிட்டு, சுரேஷ் வந்துட்டீங்களா? காஃபி கொண்டு வரட்டுமா அப்படின்னு பதற்றமா கேக்குறா. சுரேஷ் சிரிச்சுக்கிட்டே அவ பக்கத்துல உட்காந்து, ஏன் எப்பவும் பதற்றப்படுற? இந்தா, உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பூவை நீட்டுறான். அவ கண்ணெல்லாம் ஆச்சரியத்துல விரிய, எனக்கா? பூவா? நிஜமாவே எனக்குத்தானா அப்படின்னு கேக்குறா. ஆமா அழகுமதி, இத்தனை நாள் உன்னை நான் சரியா புரிஞ்சுக்கவே இல்ல. எனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் தானே நீ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இங்கேயே இருந்தாய் அப்படின்னு மனசு உருகி கேக்குறான். அவ கண்ணுல சந்தோஷத்துல தண்ணி வர, நீங்க இப்படி பேசுறதே எனக்கு போதும் சுரேஷ் அப்படின்னு சொல்றா. சுரேஷ் அவ கைய பிடிச்சுக்கிட்டு, நேத்து ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்தியே, என்னது அப்படின்னு கேக்குறான். அழகுமதி தயங்கி மெதுவா, சுரேஷ், நான் வேலைக்கு சேர்ந்தப்போ என்னை திடீர்னு தூக்குனாங்கல்ல, அதுக்கு காரணம் உங்க தங்கராஜ் மாமாதான். அவர்தான் என் முதலாளி கிட்ட பேசி என்னை வேலையை விட்டு நிறுத்தினாரு. ரேவதி அக்காவுக்கு அவரு பண்ண கொடுமை தாங்காம தான் அவங்க இங்க வந்தாங்க. தங்கராஜ் மாமா வெளியில் நல்லவர் மாதிரி நடிக்கிற மிகப்பெரிய துரோகி சுரேஷ் அப்படின்னு உண்மையை உடைக்கிறான். சுரேஷ் உறைஞ்சு போய் நிக்கிறான். அந்த தங்கராஜ் இவ்வளவு கேவலமானவரா? என்னை மன்னிச்சிடு அழகுமதி. இனிமே உனக்கோ ரேவதி அக்காவுக்கோ நான் முழுசா சப்போர்ட் பண்றேன். நீங்க கண்டிப்பா வேலைக்கு போவீங்க அப்படின்னு உறுதியா சொல்றான். மறுநாள் காலையில ஹால்ல பெரிய புயல் வரப்போற மாதிரி இருக்கு. ராகவன் போனை எடுத்து, நான் இப்போவே தங்கராஜுக்கு போன் பண்ணி ரேவதியை வந்து கூட்டிட்டு போக சொல்றேன். அவ இனிமே இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது அப்படின்னு அதிகாரமா சொல்றாரு. பாக்கியராஜ் தயங்கிக்கிட்டே, பா, அவ வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா போகட்டும்பா அப்படின்னு இழுக்கிறான். ராகவன் முறைச்சு, பொண்ணுன்னா புருஷன் வீட்டுலதான் அடங்கி இருக்கணும் அப்படின்னு அதட்டுறாரு. அப்போ சுரேஷ் திடீர்னு எழுந்து, அப்பா, போனை முதல்ல கீழே வைங்க, அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சத்தமா சொல்றான். ராகவன் அதிர்ச்சியா, சுரேஷ், என் மூஞ்சிக்கு நேரா பேசுறியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமாப்பா பேசுவேன். ரேவதி அக்கா இந்த வீட்லயே இருக்கட்டும், அவங்க வேலைக்கு போக நான் முழுசா சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சுரேஷ் ஆவேசமா நிக்கிறான். தங்கராஜ் மாப்பிள்ள நமக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்காருடா அப்படின்னு ராகவன் சப்போர்ட் பண்ணி பேச சுரேஷ் சத்தமா சிரிக்கிறான். உதவியா? அழகுமதிக்கு வேலை கிடைச்சப்போ ஓனர் கிட்ட சதி பண்ணி அவ வேலையை கெடுத்ததே உங்க யோக்கியமான தங்கராஜ் மாமாதான். அவ எவ்ளோ பெரிய துரோகின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு உண்மையை உடைக்கிறான். எல்லாரும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. ராகவன் தடுமாறி, அதுல என்ன தப்பு, மருமகள் வீட்ல இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைச்சிருக்காரு அப்படின்னு வாதாடுறாரு. சுரேஷுக்கு கோபம் எல்லை மீறுது. போதும்பா, இன்னமும் அந்த துரோகிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா நானும் அழகுமதியும் இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியேறுறோம் அப்படின்னு அதிரடியா சொல்றான். ராஜலட்சுமி பதறி அழுக, சுரேஷ் உறுதியா, சுயமரியாதை இல்லாத இடத்துல அழகுமதி இருக்க மாட்டா, அவளை வேலைக்கு அனுப்ப கூடாதுன்னு யாராவது பேசினா நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றான். பாக்கியராஜும், சுரேஷ் சொல்றதுதான் சரிப்பா, அழகுமதியும் ரேவதியும் வேலைக்கு போகட்டும் அப்படின்னு தம்பிக்காக நிக்கிறான். சுரேஷ் அழகுமதி கைய பிடிச்சு, நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம்,
உனக்கு நான் எப்பவும் துணையா இருப்பேன் அப்படின்னு தைரியம் சொல்லிட்டு எனக்கு ஒரு கப் காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா அப்படின்னு அன்பா கேக்குறான். வழக்கமா அன்னிக்கிட்ட காஃபி கேக்குற சுரேஷ் இன்னைக்கு அழகுமதி கிட்ட உரிமையா கேக்குறத பார்த்து மலர் சந்தோஷப்படுறா. அழகுமதியும் சுரேஷும் புது நம்பிக்கையோட தங்களோட வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க.